நேற்று எடப்பாடி பழனிசாமி தஞ்சாவூர்ல பேசும்போது வரும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக ஒருவேளை வெற்றி பெற்றுச்சுன்னா தமிழகத்தை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. இது நடைபெற தேர்தல் பார்லிமெண்ட்டுக்கு அசம்பிளியான்னு கூட தெரியாம அவர் பேசியிருக்கிறார். ஆக எடப்பாடி மிரண்டு போயிருக்கிறார். ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாத நாங்கள் ஜெயிச்சு பாராளுமன்ற தேர்தலில் 19ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் 39 இடங்களில் வெற்றி பெற்ற பிறகுதான் தமிழ்நாட்டு மக்கள் ஆட்சியை இடத்துல ஒப்படைத்தார். ஆகவே நாங்கள் பெர்ஃபார்மன்ஸ் முன் வச்சு எலெக்ஷன் நிற்க போறோம். எடப்பாடி எதை வச்சு நிற்க போறாரு தெரியல. அவர் எந்த அணியில் இருக்க போறாருன்றது ஒன்றும் தெரியல. ஏன்னா பிஜேபி பற்றியும் பேச மாட்டேங்கிறாரு. பிஜேபி பேசுறா, ஆனால் மோடி பேச பயப்படுறாங்க. இன்னும் ஒரு 4-5 நாள் எங்க போறாருன்னு பார்த்துக்கலாம். அவர் எந்த நிலையில் நிற்க போறாருன்றது அவருக்கே தெரியல. யாரையோ திருப்திப்படுத்தி பேசுகிறார். திமுகவை பொறுத்த மட்டிலும் இந்த தேர்தலிலே எங்கள் தலைவர் சென்ற பிறந்தநாள் விழாவில் தான் இந்த அணியை அமைக்க வேண்டும் என்று பேசினார். ஃபர்ஸ்ட் அவர் தான் பிள்ளையார் சொல்லி போட்டார். போன பிறந்தநாள் விழாவிலே சென்ற ஆண்டு மார்ச் 1ஆம் தேதி தான் யார் பிரதமராக வர வேண்டும் என்பது முக்கியமல்ல, யார் வரக்கூடாது என்று சொன்னார். அது இன்றைக்கு வெற்றியாக போய்கொண்டது. உத்தரப்பிரதேசத்திலே அலைன்ஸ் முடிந்துவிட்டது. அதேபோல மகாராஷ்டிராவிலே முடிந்துவிட்டது, பீகாரிலே முடிந்துவிட்டது, டெல்லியிலே முடிந்துவிட்டது, பஞ்சாபிலே முடிந்துவிட்டது, தமிழ்நாட்டிலும் ஏறத்தாழ முடிந்துவிட்டது, குஜராத்திலும் முடிந்துவிட்டது. எல்லா இடத்திலும் இன்றைக்கு இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக இருக்கிறது. இதை பார்த்து அவர்களால் தாங்கிக்க முடியாத காரணத்தினால்தான் வார ஒரு முறை மோடி வர்றார். மோடி வர்றதுக்கு என்ன காரணம்? இங்கே வலுவாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. இதை எப்படியா உலுக்கி பார்க்கலாம்னு நினைக்கிறாரு. அவர் வர வர 10% ஓட்டு திமுக அணிக்கு கூடும். ஒவ்வொரு முறையும் தூத்துக்குடிக்கு போயிட்டு வந்தாரு. அங்க இருந்ததை விட 5% ஓட்டு கம்மியாகி போச்சு. காரணம் என்னன்னா, வந்தாரு, ஒரு பைசாவும் கொடுக்கல. அதே நேரத்தில் கலைஞர் 6000 கொடுத்தார், 1000 ரூபாய் கொடுத்தாருன்னு பொதுமக்கள் பேச ஆரம்பிச்சிட்டார். ஸோ தி மோர் he visits, தி மோர் beneficial டு இந்தியா அலையன்ஸ் என்பது எங்களுடைய கருத்து. இன்னைக்கு ஜெயக்குமார் பேட்டி கொடுக்கும்போது அதிமுக பயந்து தான் திமுக அவசர கூட்டணி அமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, நிறைய திமுக கூட்டணி அதிமுக வர இருக்கிறதா சொல்றாரு. வர்றவங்க யார் இருக்கிறாங்கன்னு சொல்லட்டும். வர்றவங்க யார் இருக்கிறாங்க? மீதி இந்த நாட்டில் எல்லாரும் வந்தாச்சு. என்கிட்ட யார் இருக்கிறாங்க? ஒரு காலம் ஜெயக்குமார் சொல்றாரு, ஜெயக்குமார் கூப்பிட நினைக்கிறாரு. நான் உங்களுக்கு வாயிலா கூப்பிட வந்தாரும் சேர்த்து. திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது மோடியை கோ பேக் மோடி இப்ப ஆளுங்கட்சிக்கு வெல்கம் மோடின்ற மாதிரி சொல்றாங்க. எடப்பாடி எங்க வெல்கம் பண்ணோம்? வெல்கமுக்கு அர்த்தம் தெரியுமா எடப்பாடிக்கு? வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் வெல்கம்? ரத்தன கம்கால் கூடி காலில் விழுந்து அம்மா தாயின்னு விழுந்தாங்க. அந்த மாதிரி விழுந்தோமா? ஆஸ் அ சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் வாங்கன்னு சொல்லி புரோட்டோகால் பிரகாரம் போறோம். ஒரு கவர்மெண்ட்ல இருந்தவங்க சீஃப் 10 வருஷம் ஆட்சியில் இருந்தேன்னு சொல்றாங்க. இது கூட தெரியல. ஒரு சீஃப் மினிஸ்டர் என்ற முறையில் பிரைம் மினிஸ்டர் வரவேற்றார். அமைச்சர்கள் போய் கலந்துக்கிட்டாங்க. ஆனா பிரைம் மினிஸ்டர் எவ்வளவு மட்டமா நடந்துக்கிட்டாரு? தூத்துக்குடியில பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி மற்ற ஊரெல்லாம் பேரை சொல்றாரு. இங்க கனிமொழியுடைய பேரை கூட சொல்லல. ஸோ அவர் இம்மெச்சூர்டா நடந்துக்கிட்டாலாம். திமுக மெச்சூர்டா நடந்துக்கும். உரிய எங்ககிட்ட அண்ணாவும் கலைஞரும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது தான்.